உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை. கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் 51. இந்த திருப்பாடலினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது அரசர் தன்னுடைய மனமாற்றத்தை குறித்து பாடுகின்றார். அவர் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாவுடன் பாவம் செய்த பிறகு
இறைவாக்கினர் நாத்தானால் சுட்டி காட்டப்படுகின்றார். நீ ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறாய் என்று இறைவாக்கினர் நாத்தான் தாவீதிடம் கூறிய போது, தாவீது தன்னுடைய தவறை மறைக்கவும் இல்லை, நியாயப்படுத்தவும் இல்லை. மாறாக தாழ்ச்சி நிறை இதயத்தோடு இறைவனுடைய இரக்கத்தை நாடுகின்றார். அதை குறித்து பாடுகின்ற திருப்பாடலை தான் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சிந்தனைக்கு இந்த திருப்பாடலை நான் 3 பகுதிகளாக பிரிக்க ஆசைப்படுகின்றேன். 1-2 வசனங்களை முதல் பகுதியாகவும், 10-11 வசனத்தை 2வது பகுதியாகவும், 16 மற்றும் 17 வசனங்களை 3வது பகுதியாகவும் பிரிக்கலாம். முதல் பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, முதல் பகுதியானது இரக்கத்தை நாடுகின்ற இதயத்தை குறித்து பேசுகின்றது. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும் என்கின்ற வசனமே தாவீது அரசருடைய உள்ளத்தை நமக்கு முழுமையாக வெளிப்படுத்துகிறது. காரணம், தாவீது இங்கே இறைவனோடு வாதாடவில்லை, தன்னுடைய தவறை நியாயப்படுத்தவில்லை. மாறாக தன்னுடைய பாவத்தை அவர் ஒப்புக்கொள்கின்றார். அன்பிற்குரியவர்களே, அவர் நமக்கு ஒரு பேருண்மையை வெளிப்படுத்துகின்றார். என்னவென்றால், ஆண்டவர் முன்பாக நம்முடைய பதவியோ புகழோ அல்லது அந்தஸ்தோ எதுவும் நிற்காது. அதே போல பாவத்தின் முன்னால் நம்முடைய சாதனை எதுவும் நிற்காது. எனவேதான் அவர் ஒன்றை சிக்கன பிடித்துக் கொள்கிறார். அதுதான் இறைவனுடைய இரக்கம். இந்த இரக்கத்தின் அர்த்தம் என்னவென்றால், நமக்கு தகுதி இல்லாத போதும் இறைவன் நம்மை அணுகி நம்மை அரவணைக்கிறார் என்பதே. இதைத்தான் தாவீது நமக்கு மீண்டுமாக வலியுறுத்துகிறார். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் நீர் இரக்கம் மிகுந்தவர் என்று கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் பாவம் செய்கின்ற பொழுது நம்முடைய மனதையோ அல்லது உள்ளத்தையோ அதிகமாக நெருடுவது நாம் பாவம் செய்துவிட்டோம் என்கின்ற உணர்வை விட ஆண்டவரிடம் நாம் செல்ல மனமில்லாமல் இருப்பதுதான். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை மன்னிப்பதில், நம்மை ஏற்றுக்கொள்வதில் எப்பொழுதுமே சோர்ந்து போவதில்லை. மாறாக நாம் தான் அவருடைய இரக்கத்தை பெற, அவருடைய மன்னிப்பை பெற சோர்ந்து போய்விடுகின்றோம். நாம் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்கள் நம்மை ஜெபம் செய்ய விடாமல் தடுத்தால் அது பாவத்திற்கான வெற்றி. அதே பாவம் நம்மை இறைவனிடம் அழைத்து சென்றால் அதுதான் கிருபையின் அடையாளம். 2வது பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும், உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். அன்பிற்குரியவர்களே, இந்த 2வது பகுதியானது புதிய இதயத்தை நாடுகின்றது. இந்த பகுதியானது தாவீது அரசருடைய ஆன்மீக முதிர்ச்சியை நமக்கு காட்டுகின்றது. காரணம், அவர் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என்கின்றார். அன்பிற்குரியவர்களே, பாவம் என்பது ஒரு வெளிப்புற பிரச்சனை அல்ல, மாறாக அது ஒரு உள்ளார்ந்த மனநிலை. வெளிப்புற சூழ்நிலைகள் மாறினாலும் நம்முடைய உள்ளம் மாறவில்லை என்றால் நம்முடைய மனம் மீண்டுமாக அதே பாவத்தை தான் நாடுகின்றது. 2வதாக அவர் கூறுவது, உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்கின்றார். இது பயத்தினால் வருகின்ற வார்த்தைகள் அல்ல, மாறாக அனுபவத்தினால் வருகின்ற வார்த்தைகள். காரணம், தாவீது சவுல் அரசருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கின்றார். சவுலிடம் அனைத்தும் இருந்தது, ஆனால் தூய ஆவி அவரிடமிருந்து விலகிய போது அவரிடம் இருந்த மன அமைதியும் தெளிவும், குறிப்பாக அவர் ஆண்டவரோடு கொண்டிருந்த நெருக்கமும் விலகியது. எனவேதான் தாவீது கூறுகிறார், என்னை தண்டித்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, உம்முடைய ஆவியை மட்டும் என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக முதிர்ச்சி நம்மிடையே இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். 3வது பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. அன்பிற்குரியவர்களே,
இங்கே தாவீது அரசர் நமக்கு மிக முக்கியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் விரும்புவது பலியை அல்ல, மாறாக நொறுங்கிய நெஞ்சத்தை. அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் தினமும் ஆலயத்திற்கு செல்கின்றோம், திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம், பாடல்களை பாடுகின்றோம், பல்வேறு ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுகின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளம் கடினமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய பலியையும் நம்முடைய வேண்டல்களையும் அருவருக்கின்றார். நொறுங்கிய நெஞ்சம் என்று தாவீது வலியுறுத்துகிறார் அல்லவா? நொறுங்கிய நெஞ்சம் என்பது நம்மையே வெறுக்கின்ற நெஞ்சம் அல்ல, மாறாக ஆண்டவரின் முன்னால் நம்மையே வெறுமையாக்குகின்ற நெஞ்சம். அப்படிப்பட்ட ஒரு நெஞ்சம் நம்மிடையே இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஜெபிப்போம். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, இந்த அருமையான புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். திருப்பாடல் 51க்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எவ்வாறு தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து உம்முடைய இரக்கத்தை நாடினாரோ, அதே போல நாங்களும் எங்களுடைய பாவ வாழ்க்கையை நாங்கள் சுமந்து உம்முடைய இரக்கத்தை என்றும் நாட எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம்.